சேலம் கந்தம்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 பாலப் பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். சேலம் கந்தம்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 பாலப் பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், இந்த அடிக்கல் நாட்டு விழா குறித்த தகவலை சொல்லுங்க. இந்த விழாவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இது குறித்த தகவலை சொல்லுங்க. சேலம் மாநகர் பகுதி அமைந்துள்ள இந்த கந்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் தான் தற்போது 40 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு புதிய பாலத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதே போல தும்பல் மற்றும் புழுதிக்குட்டை பகுதிகளில் 2 உயர்மட்ட பாலங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த கந்தம்பட்டியில் நடைபெற இருக்கக்கூடிய அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். அது நீண்ட நாட்கள் கோரிக்கை, அதாவது கந்தம்பட்டி மற்றும் செவ்வாய்ப்பேட்டை பகுதியை சேர்ந்த மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மக்கள் கோரிக்கை ஏற்கும் விதத்தில் தற்போது இந்த பால பணிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். தொடர்ந்து அவர் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் அமையக்கூடிய பகுதியை பார்வையிட்ட பிறகு அருகே உள்ள விழா மேடைக்கு வந்தடைந்திருக்கிறார். தொடர்ந்து அதாவது இங்க பகுதியில் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் தான் ஒட்டுமொத்த வணிக வியாபாரம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு மல்லிகை பொருட்கள் மற்றும் பல்வேறு தேவையான மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி